ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 3 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 3 + 10 13. 13 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வரும். அதன் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 13 + 7 20. 20 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த ராசிக்கு செவ்வாய் தசை அப்படிங்கிறது 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். செவ்வாயெல்லாம் பெருசாக பண்ணாது. இந்த தமிழ் புத்தாண்டில் கிரக நகர்வுகள், அதாவது சனியுடைய நகர்வுகளை வச்சு சொன்னாலும் சரி, இல்லை குருவுடைய நகர்வுகள், குரு பார்க்கக்கூடிய இடம், சனி பார்க்கக்கூடிய இடம், இது எதை வச்சு சொன்னாலும் சரி ரிஷபராசிக்கு பெரிய கஷ்டங்கள் கிடையாது. அப்படி கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னாக்கா சுயஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள். இப்போ செவ்வாய் தசை நடக்குது படிக்கிற காலகட்டத்தில். இது 7ஆம் அதிபதி விரையாதிபதி. ஒரு சில பேருக்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் மட்டுமே டிஸ்டர்ப் ஆகும் படிப்புங்கிறது. மறைவு ஸ்தானங்களில் இல்லை, அப்படி மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் கூட அவங்க முயற்சி பண்ணால் ஓகே தான், ஒன்றும் அந்த அளவுக்கு கஷ்டங்கள் கிடையாது. இப்போ 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகு. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தசை நடக்குது அப்படின்னா, ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் இந்த ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கணும். அதாவது இந்த ராசி அப்படின்னாக்கா சுக்கிரனோட வீடு இது. இப்போ சுக்கிரனோட வீடு அப்படின்னாக்கா சுக்கிரனுக்கு பகை கிரக வீடாக இருந்துச்சுனாக்கா பகை கிரக பலன்களை ராகு பகவான் கொடுக்கும். நட்பு கிரக வீடாக இருந்துச்சுனாக்கா நட்பு கிரக பலன்கள், நல்ல பலன்கள். அப்போது இந்த ராகு அப்படிங்கிறது சனியோட வீட்டில் இருந்தால் கூட நல்லது உங்களுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனோட வீடு 6ஆம் இடமாக வந்தால் கூட நல்லது. ஆனால் இவர் சுபாதிபத்தியம் இருக்கணும். இந்த வீடு கொடுத்த கிரகம் சுக்கிரன் நல்ல ஆதிபத்தியத்தோடு இருக்கணும். கூடவே இருந்தாலும் ஆட்சி ஆயிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப நெருக்கமான அமைப்பில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனைகள். ஏன் அதை சொல்கிறேன்னா, ரிஷபராசியில் ராகு தசை நடக்குது, என்ன வாழ்க்கை இது, சரியான வேலை அமையல, வெளிநாடு ட்ரை பண்ணுற வேலை அமையல, படிப்புக்காக ட்ரை பண்ணுற அதுவும் அமையல, நிறைய கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இது நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த ராகு பகவான் தசை அப்படிங்கிறது நல்லது பண்ணும். மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ பகை கிரக வீட்டில் இருந்தாலோ இந்த ராகு தசை அப்படிங்கிறது கெடுதல் பண்ணும். அப்போ கஷ்டப்படுறோம் அப்படின்னாக்கா எதுக்குன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுன்னு இருப்பீங்க. ஏன் அந்த கஷ்டம்? எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கிது, நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் முன்னுக்கு வராங்க, நம்ம வரலையே. நிறைய பேர் வண்டி வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, எல்லாமே நம்ம எதிர்க்கவே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நல்லா இருப்பாங்க. ஆனால் நம்ம மட்டும் ஏன் கஷ்டப்படுறோம்? அது மாதிரி ஒரு சில பேருக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா இந்த தசைகள், அதாவது ராகு தசை இந்த வயது காலகட்டத்தில். ஏன்னா இந்த 20-22 வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுவோம், திருமணம் பண்ணுவோம், அதன் பிறகு குழந்தை பாக்கியம், அதன் பிறகு லைஃப்பில் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது 38 கிட்டத்தட்ட 40 வயசுக்குள்ளே எல்லாமே நம்ம ஓரளவுக்கு செட்டில் ஆகிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓரளவுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சம்பாதிச்சு செட்டில் ஆகிடணும். அதில் வரக்கூடிய தசை தான் இது, இந்த ராகு. இது நல்லதை கொடுக்கணும் அப்படின்னாக்கா நல்ல இடத்துல இருக்கணுமா இல்லையா? அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன்கள். இன்னொன்று சேர்க்கை, அவர் சேர்ந்த இடம். ஒரு சில பேருக்கு சூரியன் ஆட்சி உச்சத்தில் இருந்தால் அரசாங்க வேலைன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. செவ்வாயும் ஒரு சிலருக்கு நீசமாக இருக்கும், ஆனால் அவங்களாம் கவர்மெண்ட்டில் இருப்பாங்க. இது மாதிரி தான் கிரகம் அமர்ந்த இடத்த பொறுத்து. ராகு பகவான் நட்பு கிரக வீட்டில் தசை பண்ணாலே நினைக்கிறது எல்லாமே நடக்கும். கவர்மெண்ட்டு அது மாதிரி வேலை வாய்ப்பு தேடினீங்கன்னா கூட அந்த வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுதுறீங்க, இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, எல்லாமே ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா இந்த ராசியை தான் இப்போது சனி பார்க்குறார் 3ஆம் பார்வையாக. இப்போ ரோகிணி நட்சத்திரத்துலையோ இல்லை மிருகசீரிட நட்சத்திரத்துலையோ யோக கிரகங்கள் இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதாவது வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இன்னொன்று இங்கேயே இருந்தால் கூட வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி, நல்ல ஒரு டிஜிட்டல் சேலரியில் ஒரு வேலை, நீங்கள் நினைக்கிறது படிப்புக்கேற்ற மாதிரி, நீங்கள் படித்த படிப்புக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு உயர்வான வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் சரியில்லை, ராகு பகவான் அமர்ந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா மறைவு ஸ்தானங்களாக இருக்கும். இல்லை நட்பு கிரக வீட்டில் இருந்தால் கூட அந்த நட்பு கிரகம் அப்படிங்கிறது ராகு பகவானுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா பலம் இருக்கணும், ஒரு தசை பலமாக நல்ல ஒரு தசையாக இருக்கணும் அப்படின்னா அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும். ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் சரியில்லைன்ற பட்சத்தில் அந்த 18 வருடங்கள் இருக்கு இல்லையா, நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் இது
சனியுடைய நகர்வு, குருவுடைய நகர்வு எல்லாமே உங்களுக்கு சிறப்பு. ராகு கேதுவெல்லாம் சிறப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தசா நடத்தக்கூடிய கிரகம் மட்டுமே நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை உறுதியாக கொடுக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க. ஒரு சிலர் வந்து திருமணம் அப்படிங்கிறது இன்னும் நடக்கலை சார், எனக்கு வந்து நிறைய கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா, இந்த ஆண்டு திருமணத்துக்கு தடை கிடையாது. ஏன்னா குரு வந்து 3ஆம் இடத்துல உச்சமாக வரார். இது வந்து நல்ல அமைப்பு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமண தடைகள் கிடையாது. திருமண வாழ்க்கை ரீதியாக உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட அது சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பிறக்கும். நிறைய பண சேமிப்பு உண்டு. லாபஸ்தானத்தில் சனி இப்போ தான் ஸ்டெடியாக உட்காந்துருக்காரு. அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி ரேவதியில் தான் நகர்றாரு இந்த வருடத்தில். இந்த உத்திரட்டாதி ரேவதியில் போகும்போதெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். ஏன்னா ராசிக்கு யோகாதிபதியோட நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் வந்து 2, 5 இதெல்லாம் வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த நட்சத்திராதிபதி உங்களுக்கு நல்லா இருந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த மாற்றங்கள் உண்டு. நிறைய பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கஷ்டப்பட்டு வரவங்களுக்கெல்லாம் அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு. திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக அந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். திருமணமாகலையே திருமணமாகும். அதாவது 38 வயசுக்குள்ளே கடன் பிரச்சனை இருக்கா, அந்த கடன் பிரச்சனை தீரும். என்னதான் இருந்தாலும் அந்த வீடு கொடுத்த கிரகம் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தால் அந்த ராகு பகவான் சிறப்பு. இப்போ வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை சார், அதாவது ராகு பகவான் இருக்குது, அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்ல அமைப்பில் இல்லை, நட்பு கிரக வீட்டில் ராகு இருக்கிறாரு, எனக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீ நிறைய முயற்சி பண்ணணும். ஒரு சில தோல்விகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஏன்னா தொழிலெல்லாம் கடன் பிரச்சனை அது மாதிரி, இல்லை மணி லாக் ஆகிறது அது மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் கொடுக்கும். எதையுமே கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நேர்த்தியாக, அதாவது உங்களோட கவன பார்வையில் தொழில் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லது. 38 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் குரு தசை இந்த ராசிக்கு வந்து குரு தசை நன்மை செய்யாது. தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க பிரச்சனை. இதில் வந்து எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு வேலை வாய்ப்பில் மாற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது மாதிரி நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த குரு தசையானது. ஆனால் தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணணும். தொழிலுக்கு நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு கட்டத்தில் நல்லா கொடுக்கும். ஒரு புத்தி நடத்தக்கூடிய கிரகம், அதாவது குரு பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் நல்ல இடத்துல இருந்துச்சுனாக்கா நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்கும், நல்ல வருமானத்தை கொடுக்கும். உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அடுத்த புத்தி நடத்துறதுக்காட்டியும் அடுத்த புத்தி மாறுது இல்லையா, அந்த டேட்டு வரைக்குமே அது தாங்காது. அந்த வந்த பணம் உடனே போய் வேறு இதெல்லாம் லாக் ஆகிடும். நீங்கள் உங்களுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணீங்க. குரு தசையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு பணம் வருதா அது ஏதோ ஒரு சேமிப்பில் போட்டுருங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி, வண்டி வாகன எச்சரிக்கை ஏதோ ஒன்று பேர் சொல்கிற மாதிரி வாங்கி போட்டுருங்க, மனைவி பேரில், உங்கள் பேரில் இல்லாமல். அப்படி இல்லை பரவாயில்ல சார் அப்படியே போயிட்டுருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா பரவாயில்ல, போயிட்டுருக்கட்டும். எவ்வளோ பணம் வந்தாலும் சரி அது வந்து வீட்டுக்கு உண்டான சேமிப்பு, ஒரு ப்ராப்பர்ட்டியாக அசையா சொத்தாக வாங்கி போட்டுருங்க. இல்லைன்னாக்கா அது திரும்ப அதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் லாக் ஆகிடும். அதுதான் பிரச்சனை குரு தசையில். எம்ப்ளாய்க்கு நான் வந்து நெகட்டிவாக சொல்லவே இல்லை. நீங்கள் வந்து எம்ப்ளாயில் எந்த புத்தி நடந்தாலும் சரி, சனி பார்க்கக்கூடிய இடத்துல புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். திடீர் வேலை வாய்ப்புகள், இன்னொன்று பெரிய வளர்ச்சியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ராசிக்கு வந்து யோகாதிபதி கிடையாது குரு பகவான். யோகத்தை செய்ய மாட்டார். எந்த அளவுக்கு கெடுக்கலாம் தான் பார்க்கும். அந்த குரு பகவான் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கும், வேலை ரீதியாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கும். வளர்ச்சியே இல்லை சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த ராசிக்கு. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாரையுமே நம்பாதீங்க. 3வது நபர்களை வந்து யாரையும் நம்பாதீங்க. உங்களோட பொறுப்பு வந்து வேறு யாருக்கிட்ட கொடுக்காதீங்க. அது மாதிரி வீட்டில் யாருக்காவது சுபகிரக தசைகள் அப்படி இல்லைனாக்கா ஒரு நல்ல டைம் போச்சுனாக்கா ஓரளவுக்கு சமாளிப்பீங்க. இல்லை அவங்களுக்கும் கஷ்டம், 7.5 சனி அஷ்டம சனி எதாக்காவது போயிட்டுருக்குனாக்கா கொஞ்சம் கவனத்தில் எடுத்து நீங்கள் வேலை பார்க்கணும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் வேலை மாற்றங்கள் உண்டானா கண்டிப்பாக வேலை மாற்றம் உண்டு. ஏன்னா ராசியை தான் வந்து சனி பகவான் பார்க்குறார். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு வந்து 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். அதே மாதிரி 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். கொஞ்சம் மன உளைச்சல்கள்லாம் உண்டு இந்த டைமில் வேலை செய்கிறவங்களுக்கு, அதாவது குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா குரு வந்து இந்த ராசிக்கு நன்மை செய்யாது, அஷ்டமாதிபதி. அந்த வீட்டில் சனி பார்க்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு கிரகங்கள், புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள், அதாவது இல்லை ராசிக்கு பகை கிரகங்கள், வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். அதாவது 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, இந்த இடங்களில் பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், அப்படி இல்லைனா அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், இல்லைனா மிருகசீரிட நட்சத்திரம், இந்த 6 நட்சத்திரங்களில் ஒரு சில கிரகங்கள், அதாவது பகை கிரகங்களோ இல்லை வந்து நட்பு கிரகங்களோ, நட்பு கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் வேலை ரீதியாக இல்லை தொழிலில் கூட ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கலாம்.
பகை கிரகங்கள் இருந்துச்சுன்னா முதலீடுல கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலைக்கு முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம். சாதாரணமாகவே இருந்துறது நல்லது. சனி பார்க்கக்கூடிய இடத்துல மட்டுமே. இன்னொன்று சனி நகரக்கூடிய இடத்துலையே அதுலேயும் வந்து சுபகிரகம் பாவகிரகம் இருக்குது. அதாவது இந்த ராசிக்கு பகை கிரகம் நட்பு கிரகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த நட்சத்திரம் சிறப்பு உங்களுக்கு. ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரத்தில் தான் சனி இருக்கிறாரு. அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரத்தில் வரும்போது அதுவும் வந்து உங்களுக்கு சிறப்பு தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொருளாதார ஏற்றம் அது மாதிரி. இன்னொன்று வந்து சுய தொழிலில் முன்னுக்கு வர்றது அது மாதிரி எல்லாமே கொடுத்துரும். வண்டி வாகன சேர்க்கை, சுப விசேஷங்கள் அதிகமாக வீட்டில் நடக்கிறது அது மாதிரியெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள். இன்னொன்று சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் அந்த குரு பகவான் இந்த தசையில். இது மாதிரி அந்த சனி நகரக்கூடிய இடத்துல. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா வேறு எந்த கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது. குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று சனி பயிற்சி பரவாயில்ல, சனியோடைய நகர்வு பரவாயில்ல. ராகுகேது பயிற்சியெல்லாம் வந்து பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்பே பண்ணாது. 54 வயசுலேருந்து 73 வயசு வரைக்கும் சனி தசை நடக்கிறவங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. நம்ம பாசிட்டிவாக சொல்லணும்னு கிடையாது. ஏன்னா பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கணும். முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம் நான் அப்படி தான் பிரித்து சொல்லுவேன் சனி தசையில். இப்போ அந்த ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் 10 வருஷத்தில் இருக்கிறீங்க. ஒரு நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஏதோ போயிட்டுருக்கு, பரவாயில்ல சார் அப்படின்னா பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. அடுத்து வரக்கூடிய 7.5 சனிக்கு முன்னாடியே கொஞ்சம் உஷாராக்கிங்க. எல்லாமே தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா நல்லபடியாக தான் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடியே ஒரு சில பேருக்கு வந்து புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சரியில்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் இந்த பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ 7.5 சனி ஆரம்பிக்கும் போதுனாக்கா ஒன்று முதலீடு போடுறதோ இல்லை தொழில் ஆரம்பிக்கிறதோ அதெல்லாம் வந்து சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். இல்லைனா பண்ணாதீங்க. டோட்டலாக வந்து நல்லபடியாக ஒரு தொழில் போயிட்டுருக்குன்னா தாராளமாக போட்டோம், ஒரு வேலை போயிட்டுருக்குன்னா நல்லபடியாக போட்டோம். வேலையை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இப்போ வேண்டாம். ஆனால் திடீர்னு மாற்றி விடும். எப்படியாவது வந்து அந்த 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரகிளை கொடுக்கும். அதனால் சொல்கிறேன். மற்றபடி பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா பரவாயில்ல, நல்லாவே போகும். 7.5 சனி உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் கஷ்டத்தில் போகுது அப்படின்னாக்கா கொஞ்சம் தொழிலெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது. கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது. இது மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்கள் நல்லது. குடும்ப சூழல் நல்லாயிருக்கும் சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சுப விசேஷம் அதிகமாக நடக்கும். வீட்டில் ஏதோ ஒரு விசேஷங்கள் கூடி வந்துனே இருக்கும். தேவையில்லாத செலவுனாக்கா அது சுப செலவுகள் அதிகமாக வந்து இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். 73 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் ராசிக்கு 2, 5 குடை கிரகம். இது பெரும்பாலும் ஒரு 2 வருஷம் முன்ன பின்ன வரலாம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இருந்தாலும் அருமையாக இருக்கும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது. அவ்வளோ வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தசை. ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி கடைசி காலத்தில் வந்து பசங்களோட வளர்ச்சிகளை பார்க்கக்கூடிய தசைனா இதுதான். அதாவது உங்களுடைய வாரிசுகள் நல்லா இருப்பாங்க. வேலை வாய்ப்பு, தொழில், பொருளாதாரம் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுடைய தசைக்கு வந்து இந்த 73 வயசுக்கு மேலே நான் சும்மா தான் இருக்கிறேன், எனக்கு எப்படிங்க நல்லது பண்ணோம் அப்படின்னு சொல்லாதீங்க. இப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லது. அதாவது உங்களுடைய வாரிசுகளுக்கு இது செல்லுபடியாகும். உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னாக்கா சின்ன வயசில் கூட ஒரு தசையை நம்ம பார்த்துருப்போம். குழந்தை பிறந்த பிறகு நல்ல ஒரு லெவலுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஒரு குழந்தை பிறந்து ஒரு 5 வயசு கழித்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல தசை ஆரம்பிக்கும். அந்த தசை வந்து இவருக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு ஒரு நல்ல டைம் ஆரம்பிச்சிருக்கும். அது மாதிரி உங்களுக்கு இப்போ நல்ல டைம் நடக்குது அப்படின்னாக்கா, அதாவது பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசை நடக்குது, எங்கே வேணால் இருக்கட்டுமே, கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் மறைவு ஸ்தானங்களில் கூட இருந்து தசை பண்ணட்டுமே. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தசை நல்ல தசை ஆரம்பித்து ஒரு வேலை கிடைக்கிறது, தொழில் அமைகிறது, அது மாதிரி சுப விசேஷங்கள் நிறைய நடக்கிறது, அது மாதிரி உங்களுடைய வாரிசுகளோட சந்ததிகள் பெருகக்கூடிய வாய்ப்பு, அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, இது மாதிரி அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசையில் நிறைய பார்க்கலாம். பின்னாடி இருக்கக்கூடிய தசை வந்து சாதாரண தசை கிடையாது. அந்த புதன் தசை அப்படிங்கிறது எல்லாருக்குமே சொல்கிறேன். 70 வயசுக்கு மேலே 90, 95 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசைகளில் ஏதோ ஒரு மாற்றங்களை வாரிசுகளுக்கு கொடுக்கும். ஆனால் அதுலேயும் விதிவிலக்கு உண்டு. 7.5 சனியோ அஷ்டம சனியோ இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அது கொஞ்சம் கம்மியான பலன்களாக கிடைக்கும். பெருசாக வந்து இந்த பலன்கள் அங்கே போகாது. 7.5 சனி நடக்கலை, அஷ்டம சனி நடக்கலைன்னாக்கா உங்கள் வாரிசு சிறப்பாக இருப்பாங்க, நல்லாவே இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கிரக நகர்வுகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.